நீங்க எந்த சாங் கம்போஸ் பண்ணதா ரொம்ப என்ஜாய் பண்ணீங்கன்னா டாப் 5? இந்த இது செம்ம பண்ணுப்பா, இது வந்து நான் ரொம்ப இமோஷனலா கனெக்ட் இறகை போலே ஒரு நாள் ஒரு நாள் எவன்டி ஒண்ணு பெற்றான், அதெல்லாம் கிரேசி. லைக் யுவர் கோ லிரிசிஸ்ட். No, he told me the idea on the phone. போன்ல சொன்னோன்னே நான் ஐடியா பிடிச்சிட்டேன். எவன்டி ஒன்ன பத்தா கையில கடிச்சா செத்து, அப்படியா கிளி, ஓகே இது பண்றோம் அப்படிதான். Will be like random இதுதான். ஸோ அப்படி பண்ணது. And we wanted to go like all out EDM crazy stuff. ஸோ அப்படி பண்ணது. And maybe பருத்தி வீரன், some அறியாத வயசு, அறியாது பறவை எங்க இருக்கிற. ஓகே, நாங்களும் அதிகமா என்ஜாய் பண்ண சாங்ஸ்குள்ள தான் நீங்க அதிகமா கனெக்ட் ஆகி கம்போஸ் பண்ண சாங்ஸ் இருக்கு. குட் டு நோ தட். சோ உங்களோட ஃபில்மோகிராஃபி ஓவராலா எல்லாம் எடுத்து வச்சு பாக்குறப்போ அந்த ஏதோ போர்ஷன் கேட்டுறேன். Why did you come into? Because I wanted to bring my father's legacy forward. I thought my brother will be there to take it. Somewhere it didn't work out for him. So I was like, no, this legacy should not die here. I have to. அப்படின்னு சொல்லி தான் everybody will be like, you know, he's Ilayaraja's son. He's like this. மிஸ் வருவாங்க, மிஸ் வந்து இந்த படம் ரிலீஸ் ஆயிடுச்சா, கேசட் எப்போ வருது அப்படிவாங்க. கேசட் வந்தோடனே கொண்டு வரேன் மிஸ் அப்படின்னு கொடுத்துருவேன். இப்படிதான் இருக்கும் மை லைஃப், மை சைல்ட்ஹுட். ஸோ அப்படி இருக்கும்போது one fine day it was not like that all, because A.R. Rahman came in. So I was like, okay. My friends and all of them were like, hey, உங்க டேடிலாம் இப்பெல்லாம் கிடையாது, வந்துட்டாரு. அது அப்படியா, ஓகே. நானும் பாட்டெலாம் கேட்டேன், சாங் சூப்பராக இருந்தது. ஓகே. அப்புறம் at that age I was like just thinking, okay, what will happen to this legacy now? Who's gonna take it forward? No, I wanna take it forward. So I jumped in. அப்படிதான். In a way, you and getting into music leads to Ilayaraja and A.R. Rahman. I should thank them, man. ரெண்டு பேருமே வந்து ஒரு contribute பண்ணிருக்காங்க. அவங்க கிட்ட சொல்லிருக்கீங்களா? சொல்லுங்க. என்ன சொன்னாங்க இதுக்கு? They like very, இல்ல, what did he react? No, he A.R. will tell me that, you know, please tell this to Amin, you know, make him understand. அப்படி used to that. So தீனா, சொல்லாமல் தொட்டு செல்லும் தென்றல், இந்த சாங் கம்போஸ் பண்றப்போ how did it happen? வீடு அந்த ஹால் வந்தீங்கன்னா 2 ரூம் இப்படி போவோம். இந்த ரூம் கார்த்திக் ராஜா ரூம், இந்த ரூம் என் ரூம். அந்த ரூம்ல தான் மை ரூம் வாஸ் லைக் மை பார்ட்டிஸ் ரூம். ஓகே. ஸோ பார்ட்டி இருந்தப்போ அந்த ரூம் தான் யூஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் இல்லைன்னு நான் தான் அந்த மியூசிக் ரூமாக மாற்றி அப்படி வச்சு பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அப்போ அங்கே தான் அந்த ரூமில் தான் நான் அந்த பாட்டு கம்போஸ் பண்ணேன். ஸோ இட் வாஸ் இன் யுவர் பெட்ரூம். ஆல்மோஸ்ட் சிமிலர் லைக் தட். அங்கே ஒரு பெட்ரூம் இருக்கும். ஸ்டுடியோ தான் பெட்ரூம் தான் ஸ்டுடியோ. அவ்வளோதான். அப்படியே கொடுத்தாங்கங்கிறீங்களா? ஆமா, அங்கதான் கம்போஸ் பண்ணது. இன்ஃபேக்ட் அஜித் சார் வந்து அங்க வந்தார். தீனா அப்போ ஃபர்ஸ்ட் பண்ணோன்னே, இந்த படம் நீங்க தான் பண்றீங்க, ஐ வாண்ட் யூ டு கிவ் யுவர் பெஸ்ட், டெஃபினெட்லி வில் டு அப்படின்னு சொல்லிட்டு தான் ஸ்டார்ட் பண்ணோம். ஐ திங்க் வி ரெக்கார்டட் வத்திக்குச்சி ஃபர்ஸ்ட். ஐ திங்க் வி ரெக்கார்டட், அப்புறம் காதல் வச்சு, தென் சொல்லாமல். ஓகே, திஸ் வாஸ் தி தேர்ட் சாங் வி ரெக்கார்ட். இன்னொரு ஒரு ஹீரோ வந்து பிறக்குறாங்க உங்களோட பற்றையில, துளுவதோ இளமை. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ், துளுவதோ இளமை நானும் செல்வாவும் பண்ணோம். அண்ட் வி ஹேட் சூப்பர் ஃபன். அதுவும் அதே ரூம்ல தான் கம்போஸ் பண்ணது. ஆனா இதுக்கு நடுவுலயே இயர்ஸ் இருக்குது. ஆனா நீங்க அந்த ரூம்ல மாறலையா? மாறல. ஓகே. ஐ திங்க் தீனா பண்ணும்போதே துளுவதோ இளமை பண்ணிட்டு இருந்தேன், கம்போஸ் பண்ணிட்டு இருந்தேன் அந்த டைம் தான். The movie got ரிலீஸ் ஆனது லேட்டா தான் ரிலீஸ் ஆச்சு. ஓகே. Because we finished the film earlier ஆவே. அப்புறம் இந்த பிஸ்னஸ் ஆஸ்பெக்ட்ஸ் அப்போ வந்து அப்படி இருந்த ஒரு சிச்சுவேஷன்ல the movie got delayed. அந்த டைம்ல தான் கம்போஸ் பண்ணேன். ஜாலியா இருந்தது, வைல்டா தான் இருக்கும். செல்வா கூடயே இருப்பாரு 24/7. we'll go for swimming, we'll go out for dinners, party, அதெல்லாம் போயிட்டு திருப்பி வந்து கம்போஸ் பண்ணிட்டு அப்படியே லிட்டரலி லிவிங் டுகெதர். அந்த ஒரு கான்செப்ட் தான் பண்ணது. பட் we had super fun. எனக்கு வந்து செல்வானா வந்து பார்ட்டி பிளேஸ் இமேஜினே பண்ண முடியல. அவங்க பார்த்தா பயமா இருக்கு. சரி, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு. No, is cool. யா. அதுக்கு அடுத்து வந்து மன்மதன். ஐ திங்க் தமிழ் சினிமால மியூசிக் வந்து மன்மதன் பிளேஸ் எ இம்பார்ட்டன்ட் ரோல்னு என்னோட ஒரு பாமர மனிதனா நான் அப்சர்வ் பண்றப்ப எனக்கு ரொம்ப அதுல வந்து சாங்ஸா இருக்கட்டும், அது லிரிக்ஸா இருக்கட்டும், அதுல இருக்க மியூசிக்கா இருக்கட்டும், அது வந்து ஒரு அது வரைக்கும் ஒரு சினிமா ஸ்டைல் இருக்குது, அதை உடச்சு விட்டுருச்சு. அது எவ்ரி திங் தட் வாஸ் எக்ஸிஸ்டிங், இட் வாஸ் லைக் ஒரு பெரிய ஹேமரை வச்சு, ஒரு கார் ஹேமரை வச்சு உடைக்கிற மாதிரி உடச்சு விட்டு. ஹவ் வாஸ் த எக்ஸ்பீரியன்ஸ்? அண்ட்
அந்த இடத்துல இருந்து தான் வந்து சிம்பு அண்ட் இவன் அப்படிங்கிற ஒரு காம்பினேஷன் வந்து இவங்க 2 பேர் சேர்ந்தா ஏதோ பண்ண போறாங்க, வெடிக்க போகுது எல்லாங்கிறது வந்து அங்க இருந்து வர்றது தான் வந்து கண்டினியூ ஆகுது. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் சிம்பு ஹீரோ ஆகிறதுக்கு முன்னாடி நாங்க அந்த குயிக்கீஸ்ன்னு ஒரு காஃபி ஷாப் ஒன்று இருக்கும். ஓகே, அங்க மீட் பண்ணுவோம். அப்போ அவர் சொல்லுவார், சார் நான்லாம் ஹீரோனா, நீங்க தான் மியூசிக் டெஃபினட்டா ப்ரூவ் பண்ணலாம். அப்ப நான் மியூசிக் டைரக்டரே கிடையாது. அப்போ நீங்க சார்ன்னு தான் நான் பேசிட்டு சும்மா சார், ஓகே, SAR சார். ஓ சார். ஸோ நீங்க தான் சார் பண்ணுவாங்க, டெஃபினட்டா பண்ணிடுவோம். அது இப்படி பேசிட்டு இருந்த அந்த ஒரு டைம். அதுக்கப்புறம் நான் ஐ பிகேம் மியூசிக். வீடியோ என்ன சடனா நின்றுச்சுன்னு யோசிக்காதீங்க, இதுவும் நம்ம சேனல் தான். பட் இது மதன் கௌரி கிளிப்ஸ், ஒரு பெரிய வீடியோவோட முக்கியமான போர்ஷன்ஸை மட்டும் கட் பண்ணி போஸ்ட் பண்ற சேனல். நீங்க ஃபுல் வீடியோவை பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா இங்க இருக்கிற கார்டை கிளிக் பண்ணலாம். ஆர் கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷன்ல லிங்க்கும் இருக்கும், டிஸ்கிரிப்ஷன்லயும் லிங்க் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி மெயின் சேனல்ல ஃபுல் வீடியோ பார்க்கலாம்.